அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அட்வொகேட் மினிஸ்டரோட பையனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கண்ணால பார்க்காம இவர் தான் உங்களோட அப்பாவை கொலை பண்ணாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இவருக்கு தான் அந்த மோட்டிவ் இருக்கு. என்னோட வீட்டுக்கு பென்ட்ரைவ் விஷயமா பேசி சண்டை போட்டாரு, என்னோட அப்பாவை கத்தியால குத்த பார்த்தாரு அப்படின்னு போய் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா எனக்கும் ஒரு வேலை இருந்துச்சு, அதனால நானும் வெளியில போயிட்டேன். ஆனா திரும்பவும் அவர் என்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கு. 2 முறை என்னோட வீட்டுக்குள்ள அவர் நுழைஞ்சிருக்காரு. அந்த ப்ரூஃபையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். 2வது முறை வந்தப்பதான் என்னோட அப்பாவை அவர் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அட்வொகேட் என்ன பண்றாருன்னா எஸ்ஐயை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. எஸ்ஐ என்ன பண்றாருன்னா எங்களுக்கு இவரை விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ் என்ன பண்றாங்கன்னா ஒரு 14 நாள் ரிமாண்ட்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே செல்வநாயகி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ திரும்பவும் இன்னும் 14 நாள் அவர் ஜெயிலில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி போகிறாங்க. அப்போது உதய பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச நேரத்தில் அவர் அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவார். உடனே எல்லாரும் அவரை தூக்கிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸை வர வச்சுருவாங்க. வெளியில் மோனிகா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது இந்த நியூஸை நாம் டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும், இங்கே உதய பெருமாள் அரெஸ்ட் பண்ண விஷயத்தை அந்த நியூஸை நாம் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்க சொல்லிட்டு இருப்பாங்க. செழியன்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கோம். என்ன இது ஆம்புலன்ஸ் வருது, அப்போ உள்ள யாருக்காவது ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி மோனிகா போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அயலி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. உன்னால் நீ எப்படி நியூஸ் போடுறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம ஃபோக்கஸை மிஸ் பண்ணக்கூடாது, நமக்கு உதய பெருமாளை ஃபோக்கஸ் பண்ணி நியூஸ் இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியாக இருக்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் உதய பெருமாளை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிட்டு மற்றவங்க எல்லாரும் வெளியில வராங்க. ரொம்ப உதய பெருமாள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அயலி சொல்றாங்க என்ன இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஓஹோ என்னோட மாமா வருவாருன்னு பார்த்துட்டு இருக்கியா, அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை போகுதுல ஆம்புலன்ஸ் அதில் தான் போறாரு அப்படின்னு சொன்னதுமே மோனிகா அதை நம்பவே மாட்டாங்க. பின்னாடியே ரித்திகா வராங்க. உன்னோட மாமா எங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அங்கேருந்து ஆம்புலன்ஸ்ல அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவர் ஆம்புலன்ஸில் போகிறது அவர் தானோ உனக்கு தெரியாது, உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாமல் நீ எப்படி நியூஸ் போடுவேன், நீ தோற்று போயிட்ட அப்படின்னு சொன்னதுமே மோனிகா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க. அப்போது ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா மோனிகாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது செல்வநாயகி சொல்கிறாங்க நீங்கள் என்ன அமைதியாக இருக்கீங்க, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அவருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அயலி சொல்கிறாங்க அதெல்லாம் மாமாவுக்கு எதுவும் ஆகலை, அதெல்லாம் வெறும் நடிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அயலி என்ன பண்ணுவாங்கன்னா உதய பெருமாளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி இந்த மாதிரி நடிக்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவரை ரிமாண்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவரும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அப்படியே மயங்கி விழுற மாதிரி மயங்கி விழுந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்டதுமே செல்வநாயகிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரித்திகாவை தனியாக மோனிகா கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் அயலியை பற்றி பேசுகிறாங்க. இந்த அயலி இந்திராணியும் ஒன்றா சேர்ந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போது மோனிகா சொல்கிறாங்க எப்படியாவது அந்த இந்திராணியை என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வர வைப்பேன், அவளை நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி மோனிகா பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா செல்வநாயகி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க, இந்திராணி சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால அயலி இந்திராணிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக கொஞ்ச நேரத்துலேயே வர்மா கிட்டேருந்து இந்திராணிக்கு கால் வருது. வர்மா கிட்டேருந்து கால் வந்ததுமே இந்திராணி வர்மாவோட பேரை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.